ஸோ இதுதான் அந்த ஆயில் இல்லைங்களா? ஸோ இதுதான் கலாகல்யா சீக்ரெட் ஹேர் ஆயில். நிறைய பேர் கேட்பாங்களா, என்ன யூஸ் பண்றீங்க உங்க ஹேர் ஆயிலுக்கு, என்ன சீக்ரெட் எங்களுக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு ஐடியாலே இந்த நேம் வச்சுட்டாங்க. பியூர் கோகனட் ஆயிலோட சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 மூலிகை பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஹீட்லாம் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 days மேலே அப்படியே வந்து இதை நல்லா பதப்படுத்தி ஒரு 2 weeks யூஸ் பண்ணும்போதே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது நல்லா நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month 2 months நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக பேபி ஹேர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடம் அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்மளுக்கு ஹேர் வளருது அப்படிங்கிறது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 1 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே உமன்ஸ் அண்ட் மென்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏன்ட்டையும் நிறைய பேர் நம்ம யூடியூப்ல இருந்து எல்லாருமே கேட்கும்போது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கக்கா சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே சரி நம்ம இதை சொல்லலாமே வெளியே, நம்மளும் இதை அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தது தான் கலாகல்யா சீக்ரெட் ஹேர் ஆயில். ஸோ இதுதான் அந்த ஆயில் இல்லைங்களா? ஸோ இதுதான் கலாகல்யா சீக்ரெட் ஹேர் ஆயில். நேமே வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து மாடல் வந்து இங்கே வேற எங்கேயும் சர்ச் பண்ணிங்களா இல்லை நீங்களே? என்னோட பிக் தான். அவங்களே மாடல், அவங்களே வந்து ஓனர், எல்லாமே அவங்க தான். ஸோ நீங்களே கையை வச்சு காமிங்க ஆடியன்ஸ்க்கு. இதுதான் அவங்களோட ஆயில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கலாகலியோட சீக்ரெட்டான ஹேர் ஆயில். நல்லா சீக்ரெட் ஹேர் ஆயில். ஓ சீக்ரெட்டான ஹேர் ஆயில். அவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருந்திருக்காங்க. இப்போ கேட்பாங்களா, என்ன யூஸ் பண்றீங்க உங்க ஹேர் ஆயிலுக்கு, என்ன சீக்ரெட் எங்களுக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு ஐடியாலே இந்த நேம் வச்சுட்டாங்க. ஸோ அதுல இருந்தே அவங்க பேர் இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ ஏதாச்சும் சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாமே நீங்க நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க, பட் எல்லாமே சொல்ல வேண்டிய இல்ல. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் மட்டும் சொல்லுங்களா? இதுல நம்ம பாத்தீங்கன்னா பியூர் கோகனட் ஆயிலோட சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 மூலிகை பொருட்கள் வந்து இதுல ஆட் பண்றோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வெந்தயம், கருஞ்சீரகம், செம்பருத்தி, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் தான். அதுல முழு பேர் எனக்கு கூட தெரியாது, ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் அம்மாக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி 21 பொருட்கள் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஹீட்லாம் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 days மேலே அப்படியே வந்து இதை நல்லா பதப்படுத்தி அப்படியே அதனோட இதை வந்து இறக்குறோம். நம்ம ஹீட் பண்ணியும் இன்ஸ்டன்ட்டாக பண்ண கிடையாது. அப்படியே அத்தனை நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு சேல் பண்றோம். சூப்பர். ஓகே, இது என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்கு? 100 ml, 200 ml, 1/2 liter. ஓகே, இது எல்லாமே இருக்கு. இதை வாங்கணும், ஆடியன்ஸ் வாங்கணும், இது வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வாங்கலாம்? இது வந்து இப்போதைக்கு நம்ம ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து பேமெண்ட் நம்ம ஜிபே நம்பர் கொடுத்துருவோம். ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு மேக்ஸிமம் 7 daysக்குள்ளேயே அவங்களுக்கு டெலிவரி ஆயிடும். இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடுல ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதனால என்ன பயன் ஆடியன்ஸ்க்கு? ஓகே, நான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறப்ப நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இதனால என்ன ஆகும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஒரு 2 weeks யூஸ் பண்ணும்போதே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது நல்லா நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 பொடுகு ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னா இது வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஒரு 2 timesலேயே அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு கம்மியாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month 2 months நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன சின்னதாக பேபி ஹேர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடம் அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்மளுக்கு ஹேர் வளருது அப்படிங்கிறது. ஸோ அந்த இதுவும் இருக்குது. அப்புறம் நம்மள மெயினாக வந்து இப்போ கரண்ட்டாக சுச்சுவேஷன் என்னென்னா நம்ம இருக்கிற இடம் வந்து இப்போ சென்னையில் எங்கேயோ செம்ம ஹீட்டிங், நம்ம பண்ணுற ஒர்க்கு எந்த வேலையாக இருந்தாலுமே அதில் ஹீட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்கும். ஸோ அந்த பாடி ஹீட்டை டோட்டலாக வந்து இது கம்மி பண்ணிடும். நம்மளுக்கு ஒரு சில இடம்னா தலை ரொம்ப வலிக்கும் இந்த மண்டையில். ஸோ அப்போ இந்த எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகுது நல்லாவே தெரியும். நம்ம அதே மாதிரி ஹேர் ஷைனிங் இந்த ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹேர் ஷைனிங்காக இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ ஆல்சோ இன்னும் ஒரு டவுட்டும் வரும் உங்களுக்கு. அப்போ எனக்கு வந்து இதனால எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி? சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வராது. பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப கோல்டு பாடியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இப்போ மருதாணி வச்சா ஒத்துக்காது. அந்த மாதிரி ரொம்ப கோல்டு பாடியாக இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி வச்சுட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து குளுமையான ஐட்டம். ஸோ அதை நம்ம ஓவர் நைட் விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க மட்டும் வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு. சூப்பர். ஓகே, இது வந்து யூனிசெக்ஸா, அதாவது பாய்ஸ், மென், லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 1 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே உமன்ஸ் அண்ட் மென்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை. ஸோ அந்த மாதிரி யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என் பாப்பாவே அதுக்கு ஒரு வந்து எக்ஸாம்பிள். என்னோட பாப்பாக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஹேர் க்ரோத் அவ்வளவு கிடையாது. எனக்கு இருக்கிற அவளுக்கு மண்டை ஃபுல்லா கேப்பா இருக்கும். அவளுக்கு
அவளுக்கு. அதுக்கப்புறமா தான் அவளுக்கான நான் அதுக்கு முன்னாடி பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒரு 1.5-2 வயசு கிட்டத்தட்ட ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அவளோட ஹேர் growth வந்து எனக்கே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானே என் அம்மா கையில இவ்வளவு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அந்த மாதிரி இப்போ என்னை விட நான் பாப்பாக்கு அதுல ரொம்ப ரிசல்ட் பார்த்தேன். அதனால நான் தைரியமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னோட பாப்பாக்கே நான் யூஸ் பண்ணி அதுல ரிசல்ட் பார்த்திருக்கேன். சூப்பர். ஸோ நீங்களுமே இவங்கள மாதிரி ஹேரோ இல்லை இவங்கள விட அதிகமான ஹேரோ வாங்கி வந்து வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து இந்த கலாகல்யா ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இவங்க ஆன்லைனில் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட வியூவர்ஸ் ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வியூவர்ஸ்க்காக ஏதாவது ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. ஓகே. கண்டிப்பா நீங்க உங்க ஆடியன்ஸ் உங்களோட வீடியோ பார்த்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆயில் வந்து 10% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். சூப்பர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் அவங்க வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% வந்து ஆஃபர் வந்து பண்ணி தருவாங்க. கோட் வந்து HCS10 இதுதான் வந்து எங்களோட கூப்பன் கோட். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இவங்ககிட்ட வந்து நீங்கள் அந்த ஆயிலை வாங்கிக்கலாம். மறக்காமல் இவங்கள மாதிரி லாங் ஹேர் இவங்கள விட அதிகமான லாங் ஹேர் வளரணும்னா கண்டிப்பாக கலாகாலியா ஆயிலை யூஸ் பண்ணலாம். அதுக்கு இவங்க கேரண்டி அதே அளவுக்கு யூஸ் பண்ணணும். ஆயிலை வாங்கி வச்சு முடி வாங்கிட்டு வளரல கம்ப்ளைண்ட் வந்து யாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம் முக்கியமா. ஹேருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா முக்கியம். நம்ம வந்து வீக்லி 2 வைஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம முடி எண்ணெயே வைக்காம நம்ம பாட்டுட்டு கண்ட ஸ்ப்ரே அது இது அடிச்சிட்டு இருந்தோம்னால செட் ஆகாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்க அவங்களுக்கு சொல்லி ஒரு வீடியோ நான் வச்சிருக்கேன். அதை அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்படிதான் யூஸ் பண்ணணும், இத்தனை முறை யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். 2 monthsல கம்பல்சரி பேபி ஹேர்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிடும். சூப்பர். இதெல்லாம் வந்து புது விஷயம். அதாவது இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டதில்லை. எப்படிலாம் யூஸ் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நம்ம ஆடியன்ஸ் மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நல்ல ஹேர் இருக்கும். ஆடியன்ஸ்க்கே இருக்கும்போது ஆங்கருக்கும் ஏதாச்சும் ஆஃபர் இருக்கும் கண்டிப்பாக. நல்லா ஓகே, எனக்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டைரக்ஷன் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களோட சேனல்லே கலாகல்யா vlogs அப்படிங்கிற யூடியூப் சேனல்லே வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவங்களோட வியூவர்ஸாக இருக்கட்டும் நம்மளோட வியூவர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நானுமே இந்த ஆயில் வந்து வாங்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் என்ன வாங்கினாலும் சரி என்ன தேய்க்கணும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஆல்சோ மேம் ஆயில் யூஸ் பண்ணியாச்சு. ஷாம்பூ சீயக்காய் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருக்கா, இல்லை எதுனாலும் அது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ ரெகுலராக என்ன போடுறாங்களோ அதுவே வந்து போட்டுக்கலாம். நம்மகிட்டயும் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க அடுத்து சீயக்காயில ஷாம்பு எதனா மேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல ஆக்சுவலா நான் சீயக்காய் தான் அம்மா மேக் பண்ணிடுவாங்க, அதுதான் போட்டேன். இப்போ இருக்கிறதுல அவசரத்துல அதை அலசிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நார்மலா ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதுவும் ஒரு பிளான் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் அது கொண்டு வரலாம். அதுவும் வந்து சீக்ரெட் ஷாம்பூ சீக்ரெட் சீயக்கா அந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஓகே. அண்ட் ஹேர் வாஷ் வந்து வாரத்துக்கு ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஹேர் வாஷ் வந்து ரெகுலராக எந்த அளவுக்கு பண்ணணும் மேம், எந்த இன்டர்வலில் பண்ணுற மாதிரி இருக்கும்? அது வந்து மேக்ஸிமம் வந்து வாரத்தில் 2 நாள்னு சொல்லலாம். பட் ஒரு சிலருக்கு ரொம்ப தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்தோன்னா கோல்டு அந்த மாதிரி தான். வாரத்தில் ஒரு டைமாவது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். பட் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும் போது 2 டைம் யூஸ் பண்றது பெட்டர் தான். ஏன்னா நம்ம இந்த ஆயில் வந்து ஒரு 2 நாள் விடலாம். அதுக்கப்புறம் விட்டோம்னா நம்மளுக்கு தலைபாரம் அந்த மாதிரி வந்து, ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் விட்டோம்னா அது குளுமையான பொருள்லாம் ஆட் பண்றோம்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ரொம்ப ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, எல்லாருக்கும் சொல்ல ஒரு சிலருக்கு மேபி அது ஒத்துக்காம போகலாம். அதனால மேக்ஸிமம் வீக்லி 2 வைஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்றது பெட்டர். நான் கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த ஷூட்னால பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது இப்போ லாங் ஹேர் வளர்க்கறதுனால பேன் ஈடு பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹேரை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த அளவு பெயினீர் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக பாப்பா ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சு அவள் விளையாடுறாள், அடுத்த கிட்ஸோட விளையாடும் போது அவளுக்கு வந்து இருந்துச்சு. அதில் என்ன ஆச்சு எனக்கு தெரியல, எனக்கு இருக்குதுன்றதே எனக்கே ஃபீல் பண்ண முடியல. ஆனால் எனக்கு இருக்காது, ஏன்னா இல்லாத தலையில் வருதுன்னு போது இருக்காது. ஒரு 2 டைம் நான் அதை க்ளீன் பண்ணனாலே அதோட போயிடும். ஸோ அந்த அளவு சின்ன வயசுல தான் அதெல்லாம் ரொம்ப, அதுக்காகவே ஒரு 2-3 தனி மொட்டையாக ஆடிச்சு. ஸோ அதெல்லாம் சின்ன வயசுல தான் அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆல்சோ இந்த இளநரை கிரே ஹேர்ஸ் அதை வந்து உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்குமா? எனக்கு இது வரையும் வந்தது கிடையாது. ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியாது. மேபி அம்மா ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா?
இளநரைக்குன்னு டிப்ஸ் எனக்கு பெருசா அவ்வளோ உண்மையா சொன்னா தெரியாது. ஏன்னா நாங்க அது அம்மாக்கு வந்திருக்கு, பட் ஏன்னா இளநரை ஐடியா இல்ல, வந்தது இல்லைங்க, விட்டுருங்க பரவாயில்ல. இதுக்கு ஃபியூச்சர்ல அது பெருசா தேர்ந்தது இல்ல என்ன பண்ணணும்னு. ஆனா இப்ப நிறைய பேருக்கு பாக்குறோம் அது என்னன்றதே ரீசன் மேபி நிறைய டீ காஃபியா இல்ல இப்ப இருக்க ஜெனரேஷனோட அந்த சிச்சுவேஷன் கிளைமேட் ஹிட்ஸ் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் சர்ச் பண்றேன். அதுக்கடுத்து அவங்க அதையும் சீக்கிரட்டா சொல்லுவாங்க நம்ம கிட்ட. அதுக்கு வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் மேம் ஒரு ஜாலியான ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்க வந்து லென்த்தா எவ்வளோ என்னைக்காச்சும் அளந்து பார்த்துருக்கீங்களா நம்ம முடி எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? முன்னாடி பிளாக்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி லென்த்தை நீங்க அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போயிருக்கான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ நான் அளந்து பார்த்துருக்கேன். அப்போ ஆனால் ஞாபகம் கூட இல்லை. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க வந்து ஒரு 3 பேருக்கு சேலஞ்ச் பண்ணணும். ஓகே, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட், இப்போ இருக்கிற மீடியாவில் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரி நீ வந்து லாங் ஹேர் வளர்த்து காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் சேலஞ்ச் பண்ணலாம்னா யாரை பண்ணுவீங்க? என்ன மாதிரி வளர்த்து காமிக்கணும்? அவங்கள மாதிரி. சரி, சும்மா கேட்குறீங்க. அதனால ஸ்கூல் ஃப்ரெண்ட்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே சொல்லலாம், அமராவதின்னு சொல்லிட்டு. அவளுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஹேர் தான் நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு சான்ஸ் பண்ணுவேன். அமரா, நீ வந்து கலாகல்யா சிக்கன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி கூட சீக்கிரம் வந்து நீ ஹேர் அதுவும் நீங்க வாங்கி தான் யூஸ் பண்ணி தான் அந்த சேலஞ்சை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் வேற, பிசினஸ் வேற. ஃப்ரெண்டா பண்றது வேற, இது பிசினஸ். இதுல வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு இருக்க ஒரே ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ தான். ஸோ அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீ வாங்கி நீ வந்து ஹேர் என்ன மாதிரி வளர்த்து காட்டணும். அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னீங்களா? வீட்டுலனா எங்க அக்காக்கு தான் சொல்லுவேன். ஆக்சுவலா அக்காக்கு வளர்ந்துருக்கு. அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட முடி மாதிரி அவளுக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் நாங்க திட்டி எண்ணெய் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் லென்த் முன்னாடிக்கு அவளுக்கு வளர்ந்துருக்கு. நான் சொல்லுவேன், நீ பண்ணி நல்லா இது பண்ணி காமிச்சிட்டா இப்போ கமெண்டே போடுறாங்க, உனக்கு ஹேர் இருக்கு, உன் அக்காவுக்கு என் ஹேர் இல்ல. என் அக்கா யூஸ் பண்ணணும்ல. நான் ஆக்சுவலா அதே ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். நல்ல வேலை உங்க வீடியோலயே சொல்றது பெட்டர். அவ யூஸ் பண்ணதுன்னா அவளுக்கு வளரும். அவ மெயின்டனே அவளை பண்ண மாட்டான். அதுக்கே சொல்லுவேன், நீ மெயின்டைன் பண்ணி காமிச்சுன்னா நான் அதே ஒரு டெமோவா காமிப்பேன். எல்லாம் உன்னதாண்டி கேக்குறாங்கன்னா போடி, அதுக்காகலாம் என்னால பண்ண முடியாது. அடுத்த சேலஞ்ச் அவளுக்கு தான் கொடுப்பேன். மீடியால பெருசா திருஷாமங்கே சொல்லிடலாமா? நீங்க மீடியால கேட்டோன்னே யாருக்கு சொல்றது? ஏன்னா அவ்வளோ பெருசா டக்குன்னு இவங்களுக்கு சொல்லலாம் கண்ண மூடிட்டு அப்படின்ட்டுனா யாருன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, டேரக்டா யாராச்சும் ஒரு ஆள் சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ பாக்குறேன் ஏதாவது ஒரு மீடியா பர்சன் இந்த சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் அவங்களும் யூஸ் பண்ணி தானே ஆகணும். அவங்களும் யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து வளரும். ஸோ சூப்பர். ஸோ ஃபைனலி நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இன்டர்வியூ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நான் மறுபடியும் கேட்குறேன், நம்மளோட வியூவர்ஸ்க்காக அந்த 10% டிஸ்கவுண்ட் உண்டு தானே? கன்ஃபார்ம் உண்டு. ஓகே, மறுபடியும் நான் சொல்றேன், கலாகல்யா ஆயில வந்து நம்மளோட வியூவர்ஸ் HCS10 அப்படிங்கிற கோடு வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற நம்பர் வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7010558722. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கனாலே நாங்க டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். இல்ல நீங்க கால் பண்ணி கூட டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஹேர் தான் வந்து அதுக்கு நிறைய வந்து இன்னும் ஒரு 3 months கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள கஸ்டமர் ரிவ்யூஸ் நிறைய வருது. வாங்கினவங்க 100 ml வாங்கினவங்களாம் இப்போ வந்து அடுத்து நம்மளுக்கு 200 ml, ½ லிட்டர் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பண்றாங்க. ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்து யாராவது ஒரு ஆள் ஒரு கமெண்ட் பண்றவங்களுக்கு நாங்களே வந்து இவங்க கிட்ட வந்து வாங்கி ஆயில வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், அது நாங்களே உங்களுக்காக பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. அண்ட் நிறைய டிப்ஸ் வந்து நீங்கள் ஹேர் ரிலேட்டடாகவும் கொடுத்தீங்க அண்ட் மீடியா ரிலேட்டடாகவும் கொடுத்தீங்க. உங்களோட விஷயங்கள், உங்களோட பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட மீடியா விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். எனக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எப்படி இருந்துச்சு மேம் இன்டர்வியூ? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நீங்களும் கொஸ்டின்ஸ் வந்து சூப்பராக கேட்டீங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட, நிறைய ஃபன்னோட, இவங்கள மாதிரி நிறையா ஹேர் வச்சிருக்கிற ஒரு செலிபிரிட்டியை நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ பப்ளிக் கிட்ட இருந்து நிறைய டிப்ஸ் வாங்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஆயில் காத்திருக்கு, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எக்கச்சக்கமாக. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களோட சேனல் கலாகல்யா vlogs, அதையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Praveen Bharati.